நம்ம ராஷ்மிகா மந்தனாக்கு அவங்களோட டியர் காம்ரேட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பல பேர்த்தோட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நம்ம விஜய் தேவர்கொண்டான் ராஷ்மிகா மந்தனாக்கு உதய்பூர் பேலஸில் ரொம்ப பிரம்மாண்டமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயமாவே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இவங்க ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறப்பயே அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்களே. ஸோ இந்த லவ் பேர்ட்ஸ் எப்போ கல்யாணம் பண்ணுவாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலுமே இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டும் இந்த ஒரு கொஷின் மட்டும் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் இப்போ ரொம்ப கிராண்டாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டாவும் அவங்களுக்கு நடந்த இந்த மேரேஜ் ஃபோட்டோ வந்து அஃபிஷியலாகவே இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ வந்து ஏதோ கிங் அண்ட் குயின்க்கு வந்து உண்மையாலுமே இந்த பேலஸில் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்பவே க்யூட்டான ஒரு கப்பலாக தான் இருக்காங்க. அதுலேயும் அந்த மேரேஜே பார்க்குறப்போ உண்மையாலுமே இது வந்து ஒரிஜினலாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லைனா ஏதாவது படத்தில் வர சீனா அப்படின்ற அளவுக்கு அதை ரீக்ரியேட் பண்ணுற விதமாக தான் வந்து உண்மையான கீதா கோவிந்தம் அப்படின்னு தாங்க சொல்கிறோம். அதில் நம்ம விஜய் தேவர்கொண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இவங்களோட அந்த க்யூட்டான வெட்டிங் ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஒரு நாள் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். அவள் என் பக்கத்தில் இருந்தானா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து நான் அவளை மிஸ் பண்ணேன். அவள் என் எதிரிலேயே இருந்தானா நான் சாப்பிட்ற சாப்பாடு கூட இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவள் என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட் கூட இன்னுமே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயும் நான் எங்கே இருந்தாலும் சரி அவள் கூட இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்னோட வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருந்தா. அதனால தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்போ நான் என் ஒய்ஃபாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சினிமாட்டிக் டைலாக்ல வந்து அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் வந்து வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி என்னோட ஹஸ்பண்டை இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், மிஸ்டர் விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தவர், அமைதியில் இருக்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டின மனுஷன், பெரிய கனவுகள்லாம் டெய்லியுமே காண்றது தப்பு கிடையாது, என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும்னு நான் சொல்லும்போது இதை விட அதிகமாக உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு டெய்லியுமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். யாருமே பார்க்காத மாதிரி நான் ஆடிட்டு இருக்கப்போ இவர் முன்னாடி எப்போவுமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். இவர் என்னை தடுத்ததே கிடையாது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. உண்மையாலுமே நான் நம்புங்க, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருக்காக ஒரு புத்தகமே என்னால் வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தேவர்கொண்டா எப்போவுமே வந்து கூட இருக்கனால இவரை மாதிரி ஒரு மனுஷன் கிடைச்சதுக்கு நான் வந்து உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவ தான். விஜய் உன் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை நான் இப்போ வரைக்கும் வார்த்தைகளால் சொன்னதே கிடையாது. ஆனால் நான் எப்பயுமே உங்ககிட்ட அதை சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா திடீர்னு என்னோட சாதனைகள், போராட்டங்கள், மகிழ்ச்சி, சோகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தமுள்ளதாக மாறி இருக்கு. ஏன்னா நீ என் கூட இருக்கல்ல, இது எல்லாத்துக்குமே இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னோட மனைவியாக மாறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் நான் உன்னோட ஒய்ஃப். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஒய்ஃப்னு என்ன சொல்கிறதே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ஒன்றா சேர்ந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ அப்படின்னு ரொம்ப அழகாக நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதுலேருந்தே நம்ம விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகாவை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட இந்த எமோஷ்னலான போஸ்ட்லேயே வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ உண்மையிலுமே நம்ம வீட்டில் யாருக்கோ கல்யாணம் அப்படின்ற அளவுக்கு நமக்கே அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அதனாலேயே நிறைய பேர் இவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸை ஸ்டோரி, ஸ்டேட்டஸ்லாம் போட்டு இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கீதா கோவிந்தம், அதாவது நம்ம லவ் பேர்ட்ஸோட மேரேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.